கடந்த சில வாரங்களாகவே சிபிஎஸ்இ எக்ஸாமில் நடந்த குளறுபடிகள் தான் இந்தியா முழுக்கவே பேசுபொருளாகிட்டு இருக்குது. மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. தாங்கள் எதிர்பார்த்த மார்க்கு எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற புகாரை பல மாணவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய எபிலிட்டிக்கு மாறாக ரொம்ப கம்மியான மார்க்குகள் தான் வந்திருக்குது அப்படிங்கிறது பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது. எனவே தான் அதை மாணவர்களே ஸ்க்ரூட்டினி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிபிஎஸ்இ எக்ஸாம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 இல்லை 2 இல்லை நிறைய இடங்களில் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்துட்டு இருக்குது. இந்த சிபிஎஸ்இ எக்ஸாம் ரிசல்ட்டில் வந்த முறைகேடுகளை 3 சிபிஎஸ்இ மாணவர்கள், அதாவது சென்சி மாணவர்கள் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்காங்க. இப்போ அந்த 3 மாணவர்கள் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்காங்க. எனவே அந்த 3 மாணவர்கள் யார், அவங்க என்னென்ன வழிகளில் இந்த சிபிஎஸ்இ ரிசல்ட்டில் நடந்த முறைகேடுகளை நிரூபித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிபிஎஸ்இ ரிசல்ட் நடந்த முறைகேடுக்கு முழுமுற்றிலுமான காரணமாக அமைஞ்சதா எதை சொல்கிறாங்கன்னா, ஓஎஸ்எம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது வழக்கமாக ஆசிரியர்கள் பேப்பரை கையில் வச்சு தான் திருத்துவாங்க. ஆனால் இந்த ஓஎஸ்எம் முறையால் அந்த பேப்பர் எல்லாமே ஸ்கேன் செய்யப்பட்டு கம்ப்யூட்டரில் அப்லோட் செய்யப்பட்டு அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து ஆசிரியர்கள் அதை டிஜிட்டலாக மார்க்கிங் பண்ணுவாங்க. தேர்வுகளெல்லாம் சீக்கிரமாக முடியணும், தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிஸ்டம் தான் இந்த குளறுபடிகள் நடக்கிறதுக்கு முழுமுற்றிலுமான காரணமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறாங்க. எனவே குளறுபடிக்கு நீதி கேட்டு தான் சமூக வலைதளங்களில் சிபிஎஸ்இ ஸ்கேம் 2026 ஜஸ்டிஸ் ஃபார் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கெல்லாம் உருவாக்கப்பட்டு அதில் பல்வேறு புகார்களை மாணவர்களும் பெற்றோர்களும் பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. எனவே இந்த சமயத்தில் தான் 3 வெவ்வேறு மாணவர்கள் இதுக்குள்ளே நடந்த முறைகேடுகளை தங்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாக அடுத்தடுத்த கட்டத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. முதல்ல பார்க்கும்போது வேதாந்த் ஸ்ரீவத்சா அப்படிங்கிற 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர் இந்த ஓஎஸ்எம் ஸ்கேனிங்லே குளறுபடி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஃபிசிக்ஸ் பேப்பரில் மார்க் ரொம்ப கம்மியாக வந்துருக்குது. எனவே தான் அவர் ரீஎவாலுவேஷன் பண்ணணும், நான் ஆன்சர் சீட்டை பார்க்கணுன்னு சொல்லி அப்ளை பண்ணுறாரு. அவருக்கு அந்த காப்பி வந்தோடனே தனக்கு கிடைச்ச பிடிஎஃப்பை பக்கம் பக்கமாக ஆராய்ஞ்சிருக்கிறாரு. முதல்ல இருந்த கையெழுத்தும் அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருந்த கையெழுத்தும் வேறு கையெழுத்தாக இருந்திருக்குது. மேலும் பக்கங்களுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் பார்கோடு எண்கள் சில பக்கங்களில் திடீர்னு மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. மேலும் புதிதாக கொண்டு வரப்பட்ட ஓஎஸ்எம் அப்படிங்கிற முறை மூலமாக பேப்பர் ஸ்கேன் செய்யப்பட்ட போது பல பக்கங்கள் முற்றிலுமாக பிளர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் வாசிக்க முடியாதபடி இருந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஆதாரப்பூர்வமாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. மேலும் டிஜிட்டல் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஜிட்டல் முறையில் கோப்புகளை வரிசைப்படுத்தும் போது 2 வேறு மாணவர்களுடைய பக்கங்கள் ஒன்றா கலந்துருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காரு. எனவே இவர் தொடர்ச்சியாக ஆதாரங்கள் காட்டி பதிவுகளை போட்டுட்டு இருக்கும்போது மறுபுறம் பார்த்தா பிஜேபியினர் இவரை வசைப்பாட தொடங்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இவரை பாடி ஷேம் பண்ணுறாங்க. இவர் ஒரு ஜிகாதி, இவர் ஒரு தேச விரோதி, இவர் ஒரு பாகிஸ்தானி அப்படின்னு சொல்லி பலரும் திட்டி தீர்க்கிறாங்க. ஆனாலும் இவர் மனம் தளராமல் பல ஆதாரங்களை தொடர்ச்சியாக வெளியிட்டே இருந்தார். எனவே இவர் மறுக்க முடியாத ஆதாரங்கள் வெளியிட்டதால் சிபிஎஸ்இ தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் கோப்புகள் அடுக்கும்போது, அதாவது டிஜிட்டல் இண்டெக்ஸிங் பண்ணும்போது தவறு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இவருக்கான மதிப்பெண்களை திருத்தி கொடுத்துருச்சு. அடுத்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நிசர்கா அதிகாரி அப்படிங்கிற சிபிஎஸ்இ மாணவர். இவர் எத்திக்கல் ஹேக்கிங்கும் படிச்சிருக்காரு. இதில் ஆன்லைன் மூலமாகவே பல குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஓஎஸ்எம்முடைய வெப்சைட் போர்ட்டலான ஆன்மார்க் அப்படிங்கிற இணையதளத்தை பற்றி ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆசிரியர்களாக மார்க் போகிறதுக்கு ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்காங்க இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் ஆராய்ஞ்சு எந்தவித ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு செக்யூரிட்டியே இல்லை, மேலும் ஓடிபி மூலமாக லாகின் பண்ணுற வசதி கூட இல்லைன்னு சொல்கிறாரு. நான் ஒரு சாதாரண மாணவன், என்னால் இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஒரு எவாலுவேட்டராக, அதாவது மார்க் போடுபவராக கூட ஊடுருவ முடியுது அப்படின்னு சொல்லி இப்போ இல்லைங்க, பிப்ரவரி 25ஆம் தேதியே இந்த டெஸ்டிங்ஸை சிஇஆர்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேர்வை நடத்தக்கூடிய அமைப்புக்கும் சிபிஎஸ்இ அமைப்புக்கும் அது தொடர்பான அதிகாரிகளுக்கும் இவர் மெயில் மூலமாக அனுப்பி வச்சிருக்காரு. ஆனால் இந்த கண்டுபிடிப்பை அவங்க யாருமே மதிக்கலை. அப்போவே உஷாராக இருந்தால் இந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற குளறுபடிகளை நீக்கியிருக்கலாம். ஆனால் ரிசல்ட் வெளிவந்த பின்னாடி இவர் சுட்டி காட்டும் போது இவர் டெஸ்ட் வெப்சைட்டுக்குள்ளே போய் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. உண்மையான வெப்சைட்டு வேறு ஒன்று இருக்குது, அந்த வெப்சைட் பாதுகாப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்இ தரப்புலேருந்து விளக்கம் சொல்லப்பட்டது. ஆனால் விடாப்புடியாக நின்று நிசர்கா அப்படியெல்லாம் கிடையாதுங்க, இப்போ கூட நான் லாகின் பண்ணி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி லாகின் பண்ணி அதில் எக்ஸாமினராகவே உள்ளே போக முடியுது அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தார். ஆக மார்க் போடக்கூடிய அந்த வெப்சைட்லேயே பெரிய குளறுபடி இருக்குது, பெரிய ஓட்டை இருக்குது அப்படிங்கிறத இவர் வெளிக்கொண்டு வராரு. கடைசியாக இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சிபிஎஸ்இ என்ன விளக்கம் கொடுக்குறாங்க தெரியுமா, நாங்கள் இப்போது செக்யூரிட்டி டீமுக்கு இந்த விஷயங்களை சொல்லி அந்த குளறுபடிகளை ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்க்கும்போது சர்தக் சித்தாந்த் அப்படிங்கிற சிபிஎஸ்இ மாணவர் இந்த ஓஎஸ்எம் சாஃப்ட்வேரை கொடுத்த
கோயம்ட் எஜுடெக் அப்படிங்கிற கம்பெனிக்கு இந்த டெண்டர் முறைகேடாக வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இவர் ஆதாரப்பூர்வமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த டெண்டரை கொடுக்கறதுக்காக பல டெண்டர் ரிவிஷன்கள் போயிருக்குது அப்படின்னும், டெண்டர் கொடுக்கறதுக்காக நிபந்தனையாக விதிக்கப்படக்கூடிய கிளாஸஸை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. மேலும் டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷனை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. எனவே குறிப்பிட்ட கம்பெனிக்கு தான் இந்த டெண்டர் போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க முன்னாடியே தீர்மானித்து இவங்களுக்காகவே பல சாதகமான சூழல்களை உருவாக்கி இவங்களுக்கு டெண்டர் ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த ஓஎஸ்எம் டெக்னாலஜியில் குளறுபடி இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த கம்பெனிக்கு ஏன் டெண்டர் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வியை சர்தக் சித்தார்த் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. எனவே இந்த 3 மாணவர்களும் இந்த ரிசல்ட்டில் என்ன வகையான குளறுபடிகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு வழிமுறைகளில் வெவ்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்சது. முதல்ல தம் கட்டி பார்த்த சிபிஎஸ்இ ஆதாரங்கள் கொடுத்த அடிகளை பொறுக்க முடியாமல், ஆமாங்க குளறுபடி நடந்ததெல்லாம் உண்மைதான், நாங்கள் சரி பண்ணிக்கிறோங்க, இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கிட்டாங்க. எனவே இதை பார்த்து தான் சோசியல் மீடியா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இளைய தலைமுறை தனக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகளை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருச்சு. எந்தெந்த வழிகள்லாம் இருக்குதோ அந்தந்த வழிகளெல்லாம் பயன்படுத்தி, குறிப்பாக டிஜிட்டலை பயன்படுத்தி தங்களுக்கான நீதியை பெறுவதில் இந்த இளைஞர்கள் ரொம்ப முனைப்பாக இருக்கிறாங்க. எனவே இவங்களை மேலும் மேலும் ஏமாற்றாமல் தேர்வு நடத்தும் நிறுவனங்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பலரும் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே தனக்கு எதிராக சிபிஎஸ்இ அப்படிங்கிற சிஸ்டம், ஒன்றிய அரசு அப்படிங்கிற சிஸ்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் இந்த 3 மாணவர்களும் தைரியமாக இறங்கி ஆதாரங்களை திரட்டி பொதுவெளியில் போட்டு அவங்களுக்கான நம்பிக்கையை வாங்கி சிபிஎஸ்இயை விளக்கம் கொடுக்க வச்சு அவங்கள தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த 3 மாணவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.